இந்த சித்திரைத் திருவிழா மதுரையின் பெருமையும் பாரம்பரியத்தின் நடுவிலும் விளங்கும் திருவிழா. ஆனால் இந்த இருவிழா, மீனாட்சி திருக்கல்யாணமும் அழகர் விழாவும் ஒரே நேரத்தில் நடந்தது இல்லை என்றால் நம்புவீர்களா? வரலாற்று ஆய்வுகள் சொல்கின்றன. ஆரம்பத்தில் மாசி மாதம்தான் மீனாட்சியின் திருமணம் நடந்தது. சித்திரை மாதம் நடந்தது சுந்தரராஜ பெருமாளின் தனி மதுரை விஜயம். ஆனால் இன்று தேரோட்டம் நடைபெறும் இடம் இன்னும் மாசி வீதியில்தான். இதுதான் முதல் சான்று. மற்றொரு பக்கத்தில் பெருமாள் தேனூர் என்ற இடத்துக்குச் சென்று கல்யாணம் முடிந்து 2 நாட்கள் கழித்து தான் மதுரைக்கு வருகிறார். இந்த வரலாறுக்கு ஆதாரமா இன்றும் வண்டியூர் அருகே உள்ள தேனூர் மண்டபம் உள்ளது. தேனூர் பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு இன்று வரை கோவிலில் மரியாதை வழங்கப்படுவது இது காரணம்தான். அடுத்து ஒரு பெரிய மாற்றம். அழகர் மதுரை வரும்போது ஒரு சமயம் கள்ளர் சமூகத்தினர் அவரை மதுரைக்கு நுழையத் தடை செய்தார்கள் என வரலாற்று பதிவுகள் சொல்கின்றன. அதனால் சமாதானம் காண பெருமாளுக்கே கள்ளர் திருக்கோலம் கொடுக்கப்பட்டது. இதை மதுரை நாயக்கர் காலத்துக்குப் பிறகு வந்த விஜயரங்க சொக்கநாதன் 1706-1717 கால நிகழ்வாக கருதுகின்றனர். பொதுச் சொத்தான கோவிலை பாதுகாக்க மக்களின் ஆதரவை பெற அவர்களுடனான உறவை ஆளுநர்கள் கட்டியமைத்திருக்கக்கூடும். அதே நேரத்தில் மதுரைக்குள் நுழைவது உயர்சாதி மரபினர் மறுத்ததாலும் அழகர் வைகை ஆற்றிலிருந்து திரும்பியிருக்கிறார். அந்த இடத்தில் இன்றும் அவரது திருவடி மட்டும் கொண்டு வரப்படுகிறது. இங்கு உள்ள மண்டகப்படி என்ற மண்டபத்தில் பல்லக்கில் அழகர் வருவது கிடையாது. சடாரி மட்டும் பூஜைக்காக. அப்படியெனில் அவர் ஒருபோதும் மதுரை நுழையவில்லையா? இல்லை. அவரது பாதங்கள் இன்று வரை செதுக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ள இடம்தான் அழகரடி. அங்கு ஒரு சிறிய கோவில், மக்களின் நம்பிக்கை மற்றும் ஒரு வார்த்தை அடி என்பது இடத்தைக் குறிக்கும் தமிழரின் பழக்க வழக்கு. சைவம் வைணவம் இரண்டும் சேரும் இந்த திருவிழா ஒரு ஆன்மீக ஒற்றுமையின் சின்னம். பின்னாளில் இஸ்லாமிய மக்களையும் இணைத்து அழகர் வண்டியூரில் முஸ்லிம் பெண் வீட்டில் தங்கி செல்வதாக ஒரு தொன்மக் கதை உருவாக்கப்பட்டது. இது மத நல்லிணக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட சமூக வழக்கு. இதனால்தான் சாதி வேறுபாடோ மதம் வேறுபாடோ இல்லாமல் மதுரை மற்றும் சுற்றுப்புற மக்கள் பெருமகிழ்ச்சியோடு சித்திரை திருவிழாவில் பங்கேற்கிறார்கள். இது ஒரே ஒரு விழா அல்ல. இது தமிழ் கலாச்சாரம், ஆன்மீகம், சமய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கத்தின் சின்னம். Subscribe our channel for more videos. Share this video to worldwide spiritual persons.